விமான பயணத்தின் போது பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் பயணிகள் பவர் பேங்குகளை எடுத்து செல்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறையானது ஏப்ரல் 15, 2026 முதல் அமலுக்கு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட விதிகளின்படி விமான பயணத்தின் போது பவர் பேங்குகளை சார்ஜ் செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என்றும், மேலும் விமானத்தில் இருக்கும்போது தனிப்பட்ட சாதனங்களை சார்ஜ் செய்ய பவர் பேங்குகளை பயன்படுத்த வேண்டாம் என்று பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏப்ரல் 15 முதல் சிங்கப்பூரில் உள்ள சாங்கி ஏர்போர்ட் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் பயணிப்பவர்களுக்கு பவர் பேங்குகளை எடுத்து செல்வதில் புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தலா 2 பவர் பேங்குகளை மட்டுமே தங்கள் கைப்பைகள் மூலம் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் பவர் பேங்கின் கெப்பாசிட்டியானது 100 வாட்டுக்கும் குறைவான திறன் கொண்டவை அனுமதிக்கப்படும் என்றும், 100 வாட் முதல் 160 வாட் வரையிலான பவர் பேங்குகளுக்கு விமான நிறுவனத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்படும் பவர் பேங்கானது செக்-இன் பேக்கேஜில் அனுமதிக்கப்படாது என்றும், கைப்பையில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது. அது மட்டுமின்றி விமான பயணத்தின் போது பயணிகள் தங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் செய்ய பவர் பேங்குகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. பவர் பேங்குகளில் உள்ள லித்தியம் பேட்டரிகள் அதிக வெப்பமடையவோ அல்லது ஷார்ட் சர்க்கியூட் ஆகவோ வாய்ப்புள்ளதால் தீ விபத்து மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.